தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. தனுஷு ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். தனுஷு ராசிக்காரங்க தினமும் கோவிலுக்கு போனாலும் ஆடி மாதத்துல வரும் ஆடி 18க்கு பிறகு ஒரு விஷயம் நடக்க போகுது. இது நடக்கும்னு போட்டிருக்கேன், பயப்படாதீங்க, நல்லது நடக்கும். ஒரு பரீட்சையை எடுத்துக்கிட்டா கூட 10 பாடத்துல இருந்து கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகுது. அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கி இருப்பேனே, நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது, அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம், அவன் சொன்னாப்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு, பாதகமான பலன் இருக்கு, இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும். அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். புரியுதுங்களா? நல்லது தாங்க நடக்க போகுது, கவலையை விடுங்க. தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது 12 ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது. காலபுருஷ சக்கரத்துல 9வது ராசியாக வலம் வரக்கூடிய தனுஷு ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? தனுஷு ராசி, தனுஷு அப்படின்னாவே இவங்களுடைய இலக்கு தான் பெருசா இருக்கும். அதாவது நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிச்சிடணும். அது நஷ்டமோ கஷ்டமோ எது வந்தாலும் சரி ஒரு கை பார்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி லாபம் வந்துச்சு பெருசா அழட்டிக்க மாட்டாங்க, நஷ்டம் வந்துச்சா அதுக்கும் பெருசா அழட்டிக்க மாட்டாங்க. நஷ்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா அனுபவமா எடுத்துப்பாங்க, லாபத்தை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு உதவக்கூடிய விதத்துல வச்சுப்பாங்க. ஸோ இவங்களை நம்பி நிறைய குடும்பங்கள் வாழ்ந்திருப்பாங்க. நிறைய விஷயங்கள்ல இவங்க சறுக்கி இருந்தாலும் எப்பவுமே எல்லா விதத்திலையுமே என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்கும். என்ன சொல்றமா, எல்லாம் அப்படித்தானே, எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே வாழ போறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. தனுஷ் ராசி அப்படிங்கிறது கூடுதலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். நிறைய துரோகங்களை பார்த்திருப்பீங்க. சர்வசாதாரணமா துரோகம் இல்லை, எல்லாரும் துரோகங்களை தான் தாண்டி தான் வந்திருப்போம். பட் இருந்தாலும் தனுஷ் ராசிக்கு துரோகங்கள் அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும். அது எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமா தொழில் ரீதியா ரொம்ப இழந்திருப்பீங்க. பண ரீதியா சொல்லவே வேண்டியதில்லை. போற வரவங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நிறைய பணத்தை இழந்திருப்பாங்க. முக்கியமா இவங்களுடைய ஆசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பேராசை எல்லாம் பல பேர் சொல்லுவாங்க. பட் இவங்களுடைய தகுதி தராதரத்துக்கு இவங்க வைக்கக்கூடிய ஆசையே நம்மளை கேட்டாக்கா ரொம்ப சின்னதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய மண்டை அந்த மாதிரி ஒரு 10 கம்ப்யூட்டர் ஒன்னா வேலை செஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. இவங்களுடைய மூளையோட ஆக்டிவிட்டிஸ், தனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா எங்க வேணா தேடி போகக்கூடிய ஆட்கள், தேடுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்படிதானே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா பதிவிடுங்க. தனுஷ் ராசி அன்பர்களே, கரெக்டு தான் மேடம், எல்லா விதங்களையும் கரெக்டு தான், திறமசாலி தான், எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா பேராசைப்படுறேன் அப்படிங்கிற பெயரெல்லாம் கெட்ட பெயரை கூட நான் வாங்கியிருக்கேன், பிரச்சனை கிடையாது. ரொம்ப நம்பி, அதாவது ஆசைப்பட்டவங்களும் சரி, என் மேல அவங்க ஆசை வச்சவங்களும் சரி, அன்புக்காக நானும் ஏங்கி இருக்கேன், அன்பு வச்சு ஏமாத்திட்டு போனவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தெரியாத கோப தாபங்கள் அப்படிங்கிறது கடவுள் மேலேயே நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் பேசுவீங்க. சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் தனுஷ் ராசி கடவுளையே நிறைய பேர் வெறுத்திருப்பீங்க. இந்த விஷயம் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட தனுஷ் ராசிக்கு உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு, அதன் காரணமா அடுத்து வரக்கூடிய நாட்களுடைய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல போறேன். முக்கியமா நீங்க இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதற்கான தீர்வையும் நான் சொல்றேன். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய தனுஷ் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு சுவாமியை வழிபாடு செஞ்சே ஆகணுங்க.
அந்த சாமியோட வழிபாடு சொல்லி நம்ம இந்த வீடியோ பதிவை தொடங்கலாமுங்க. வியாழக்கிழமைகள்ல வழிபாடு செய்யக்கூடிய குரு பகவானுடைய நாமம் தான் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாம். உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. 3 முறை இவருடைய நாமத்தை சொல்லுங்க. சுப கிரகமான இவருடைய அமைப்பு தான் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். முக்கியமா நிம்மதி இல்லாம ஓடிட்டு இருக்கீங்க இல்லையா, அதற்கு ஒரு தீர்வை இவரால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடிய யோகமான அமைப்பு கொடுக்கிறது இவர் தான். சோ இவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்ங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லையும் இவரை வந்துட்டு நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய இந்த குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். மஞ்சள் நிற கொண்டக்கடலை வந்துட்டு தானம் கொடுங்க, அதுவுமே சிறப்பு. ஏன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதே மாதிரி வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க, அதுவுமே சிறப்பான விஷயம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். உங்க ஜாதகத்துல கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதன் காரணமா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பேசலாம். கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவான். சுகஸ்தானத்துல சந்திர பகவான், பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவான், ரண ருண ரோகஸ்தானத்துல சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்துல குரு பகவான், அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான், பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவான். இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா 17/7/2025 அன்னைக்கு புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாற்றமாகிட்டார். 26/7/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாற்றம்ங்க. 29/7/2025 அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம். 3/8/2025 அன்னைக்கு புதன் பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம். சோ இப்படிதாங்க கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு. சோ இதன் காரணமா உங்களுக்கு பலன்கள்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற துணிச்சல் அதிகரிக்கும். பொதுவாவே தனுஷ ராசியுடைய குணமே அதுதான். இந்த காலகட்டத்துல இன்னும் கூடுதல் துணிச்சலா இருக்கும். மத்தவங்க தயங்கக்கூடிய விஷயத்தை வந்துட்டு சர்வ சாதாரணமா இந்த தனுஷ் ராசி செஞ்சு முடிப்பீங்க. ஆனா பெருசா அலட்டிக்க மாட்டீங்க இல்லையா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் துணிச்சல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேலேயே கிடைக்க போகுது. கிரக சேர்க்கைகள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலும் சரி சகல விஷயங்கள்லயும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்க போகுது. பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. உங்களுக்கு இத்தனை நாட்களா இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். எதிரி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு இருந்தா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நீண்ட நாட்களா உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதூகலம் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்துல கூட போகுது. அடுத்து கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவு கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருந்தாலும் சரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா இனிமே அடடா இவங்கள மாதிரி ஒரு ஜோடியை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்யோன்யமா நீங்க இருக்க போறீங்க. உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது. அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்துல உங்களுக்கு நன்மைகள் பெருகி வரப்போகுது. தேவையான சரக்குகள் கையில் இருக்கும். உங்களுடைய துணிச்சலான முயற்சியினால வியாபாரம் அப்படிங்கிறது விருத்தியாகுங்க. அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் காண போறீங்க. மேல் அதிகாரிகளால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது உயரப்போகுது. அடுத்ததா அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தீவிர முயற்சிகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய பதவிகள் தேடி வரும். அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற துணிச்சலாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த காரிய அனுகூலத்தை கொடுக்கும். முக்கியமா நீங்க பிடிச்ச இடத்துக்கு படிக்க போவீங்க. வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் யாராவது படிப்புக்கு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா கிடைக்குங்க. சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது தனுஷ் ராசியுடைய பொது பலன்கள். கூடுதல் விவரம் தெரியணும் அப்படின்னாக்கா நட்சத்திர பலன்களை பார்க்கறப்ப உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மனசுல தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடுவீங்க. செய்ய முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய மைண்ட் செட்டாவே இருக்கும். சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நீங்க நினைச்ச மாதிரி செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு சாதகமற்ற சூழல் உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்கிறாருங்க. மத்தவங்களுடைய பிரச்சனைகளை கூட நீங்க தீர்வு காண முடியும். முக்கியமா அடுத்தவங்களுடைய பிரச்சனை அப்படின்னாவே உங்களுக்கு அதுல ஈடுபாடு அதிகமா இருக்கும். கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இந்த காலகட்டத்தில் உயருங்க. வீண் செலவு உண்டாகிறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்ததா பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும்
அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னா தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழில் வந்துட்டு விருத்தியாகும், லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும். முக்கியமா புதுசா தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்களுக்கு பண உதவிகள் எல்லாமே தேடி வருங்க. முக்கியமா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சக வியாபாரிகளை பத்தின கவலை, போட்டியை பத்தின ஒரு கவலை இருந்துச்சு இல்லையா, அந்த கவலைகள் எல்லாமே நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அதாவது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்து இந்த காலகட்டத்தில் என்னடா இவன் பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடுற பாம்பை காலில் மிதிப்பான் போல இருக்குது, அந்த அளவுக்கு இப்படி ஒரு ஷார்ப்பா இருக்கானே அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் உங்களுடைய செயல்பாடுகள் மிளிர போகுது. ஓகேங்களா. அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் முக்கியமா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய திறமையான அலுவலக பணி அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். ஓகேங்களா. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நபர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவி அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நிறைய பாடுபடுவீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுவே வந்துட்டு பெரிய விஷயமா பார்க்கப்படும். அல்லது ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த ஆடி மாதத்துடைய நாட்கள் அப்படிங்கிறது தனுஷ் ராசிக்கு பல விதங்கள்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு. இதை சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க தாங்க ராஜாதி ராஜா. ஓகேங்களா. இந்த நாட்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது பொக்கிஷத்துக்கு சாவியை கொண்டு வந்திருக்கு. ஓகேங்களா. தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. நல்ல விதத்துல உங்க வாழ்க்கை மாறும். ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா, இன்னைக்கு வந்து நண்டு சுண்டெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு, நான் இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கேன் அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தரக்கூடிய விதத்துல இந்த நாட்கள் இருக்கா போகுது. இந்த ஆடி 18 இருந்தே உங்க வாழ்க்கையில வசந்த காலம் தான் நினைக்கிறேங்க. புரியுதுங்களா. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுக்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமைகள்ல அவரை வந்து வணங்கிட்டு வர சகல சௌபாகியங்களும் உண்டாகும். அனைத்து விதங்கள்லயுமே நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு தொடரும். ஓகேங்களா. ராமாயணத்துல சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது மனக்குழப்பத்தை போக்கும், காரிய வெற்றியை உண்டாக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் புதன் வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் 15 16 இவ்வளவுதாங்க. இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனுஷ் ராசிக்காரங்களே நல்லது அப்படிங்கிற விஷயத்த வாயிலிருந்து நான் சொல்ல கிடையாது, மனசுல இருந்து சொல்றேன். அந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால சீரும் சிறப்புமா வாழ போறீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருந்துச்சு, மனசுக்கு திருப்தி தரக்கூடிய விதத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மதிப்பை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட அதுல கமெண்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஓம் குரு பகவானை போற்றி போற்றி.